ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎஸ் vlogs. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்கே போனோம் அப்படின்னா தக்ஷன் சித்ரா அப்படின்ற ஒரு இடத்துக்காக நம்ம போய் பார்க்கலான்னு போனோம். அந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் ஃபவுண்டட் பை த மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன். 1996 அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கான கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் ரொம்பவே ரொம்ப அழகாக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம். அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடல்ட்டுக்கு 200ம் நார்மல் வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸில், அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு 100ம் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் லேபர் டே போனதுனால 175 ருபீஸ் தான் எங்களை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டியூஸ்டேஸ் இந்த இடம் ஹாலிடே. ஸோ டியூஸ்டேஸ் தவிர மற்ற இடத்துலலாம் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல டிஸ்பிளேல காட்டுறது எல்லாமே நம்ம அங்கே போய் என்னெல்லாம் கிராஃப்ட் பண்ணலாமோ அதை இந்த இடத்துல காட்டியிருந்தாங்க. அண்ட் தென் என்ன வழியாக போகணும், எந்த இடத்துக்குலாம் போனால் எந்த ஸ்டேட் பார்க்க முடியுன்றதும் உங்களுக்கு டிஸ்பிளேல அங்கே இருக்கும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு பட்டுச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் எத்தனை வருஷம் இந்த மண்ணில் இருக்கும், அது அழியறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ஸ்கிரிப்டும் அங்கே போட்டிருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வாங்க நம்ம டீட்டெயில்டான வீடியோவை நம்ம இந்த vlogல பார்க்கலாம். ஹலோ ஆல், குட் ஈவினிங் சொல்கிறதா, குட் மார்னிங் சொல்கிறதா? குட் மார்னிங் சொல்ல முடியாது, குட் ஈவினிங் இல்லை குட் நூன் அப்படி வேணால் சொல்லலாம். மணி 3 போகுது. ஆனால் நாங்கள் இப்போ தான் தக்ஷன் சித்ரான்ற இடத்துக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டு நுழைஞ்சிருக்கோம். நாங்களும் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்களும் எங்கள் கூட பார்க்க போகிறோம். சென்னைக்கு மிக அருகில் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து சுமார் 12 மணி அளவில் கிளம்புனது 3 மணி ஆயிருக்கு. இங்கே வருது. பிளான் போட்டது எப்போன்னு சொல்லுங்க. செம்ம வெயில். பிளான் போட்டது மார்னிங் 9 o'clock. இல்லை மார்னிங் 10:30க்கு பிளானை போட்டு உடனே கிளம்புன்னு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறது? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஷாப்ஸ் இருக்கும், நம்ம வேணுன்றது இதில் வாங்கிக்கலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படி நீங்கள் கிராஃப்ட்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், வேணும்னா நிறைய விற்பாங்க இங்கே. பட் ரேட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஒரு 4 to 5 years பிஃபோர். ஸோ அப்போல்லாம் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. இந்த மாதிரி பார்த்தாலே ஆசையாக இருக்குது வாங்கணும்னு. வந்திருக்கிறது தமிழ்நாடு பக்கமாக வந்திருக்கும். வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டியாக ஒரு பாண்ட் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்காக வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா, ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் அப்படின்னு. ஸோ என்ட்ராக போகிறது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதோட ஃபஸ்ட்டு வீடு இதுதான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன வீடுன்னு நாங்களும் உங்களுக்கு காட்டுறோம். பார்த்த உடனே உங்களுக்கு எதனா ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நேமும் போட்டிருக்காங்க, பின்னெல்லாம் வச்சு. செட்டிநாடு செட்டியார் இந்த வீட்டில் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க. மொத்தமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கு. பல்லாங்குழியை பற்றி உங்களுக்கு தாய் கல்வி பற்றி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ முக்கியமான ஒன்று, சேவிங்ஸில் முக்கியமான இடம் நம்ம பல்லாங்குழிக்கும் இருக்குது. கலம்காரி தெரியும்ல, அதோட பிரிண்ட்ஸ் எல்லாமே அதுதான் கலம்காரி பிரிண்ட். அதோட அச்சுலாம் பாருங்கள், எல்லாத்தோட அச்சுலாமும் வச்சுருக்காங்க. அந்த பிளாக் எப்படி பண்ணாங்களோ அதுக்கான டூல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பிரிண்ட்டு, அந்த துணியோட இது கலம்காரி பிரிண்ட்டு. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். இப்போ இது ரொம்ப நம்ம ஊரில் ரொம்ப இதுவாக வருது. இதெல்லாம் வச்சு சார்கோல் ஸ்டிக்ஸாக
ஸ்கெட்ச் பண்ணதுக்கான ஷார்ட் கோட் ஸ்கெட்ச் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. மத்து பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. பழைய வீட்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். மழை பெஞ்சா ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். மலை சார்ந்த இடம் இல்லைங்களா, அதனால் அங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் முல்லை. இது வந்து நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த இடம் இல்லைங்களா, அதனால் இப்போ போட்டு கட்டுமரம் எல்லாம் வலை எல்லாமே இருக்கு. தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் ஸ்கிரிப்ட், தமிழ்நாடு பிராமினோட வீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. வீட்டுக்கு மேலேயே படிக்கட்டுலாம் போகுது. அவங்களோட பூஜை அறையெல்லாம் இங்க இருக்கு. ஃபில்டர் காஃபி, அது சுடு தண்ணி போடுறது பைத்தியம். அதுதான் ஃபில்டர் காஃபியா. டு நாட் டச்ன்னு போட்டிருக்காங்க. இது அந்த இது எஸ். நம்பாலே இதான் அந்த அழகர் கோவில் தானே. மாட்டு வண்டிலாம் வச்சுருக்காங்க. பேர் வந்து எப்படி செஞ்சு வச்சுருக்கோமோ அந்த மாதிரியே இருக்கு. நிறைய ஒருத்தங்களோட வீடோட ஸ்டைல் வந்து நிறைய இருக்கு. இப்போ நாங்கள் பார்க்குறதுலாம் பிராமின்ஸோட வீடு, பிராமின்ஸ், அப்புறம் செட்டியார் வீடு ஒன்று பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது வந்து இது வந்து விவசாயி வீடுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் ஒருத்தர் வந்து பாட்டர்ஸ் ஹவுஸ், அதுவும் எல்லார் வீட்லேயும் வந்து அந்த இது வேற இருக்கு. பல்லாங்குழி ஆட்டுக்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது ஆட்டுக்கல், அப்புறம் அரிசி அளக்கிறது, அது ஜலிக்கிற இதுவா அது சைடில் இருக்கிறது. அந்த சைடில் அந்த மரம் ஃப்ளூட்டு. அரிசி வந்து அரைக்கிறதுக்கு 10 ரூபாய் போட்டு நம்ம அரைக்கலாம். சேஞ்ச் இருந்தால் கூட பண்ணலாம். சேஞ்சும் கையில் இல்லையா? சேஞ்ச் தான் இருந்தால் பண்ணியிருக்கலாம். ஸோ குழந்தை தொட்டில், குழந்தையோட தொட்டில். நடுவில் இருக்கிறது மட்டும் அப்படியே கேப் விட்டு வச்சுருவாங்க. வேறு வீடுகள் குளம் எனக்கு தெரிஞ்சு இதில் இல்லை, இது ஆள் போய் உட்காரதை தாண்டி இதில் தான் குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் சொன்னது தான். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இதை வச்சு தான் குக் பண்ணுறாங்களாம். இவ்வளோ பல்லாக்கு, வேலங்குச்சி நான் வேலைச்சி வில்லு வண்டி செஞ்சுட்டேன். ஆஹா, அப்படியே எல்லாமே நெல்லு தானே, அரிசி தானே சரிக்கிறேன். எடுத்துட்டு போற இடம் போல. तो प्लीज कपड़ा चेंज करके आइए, घर के कपड़े में आएंगे। हाँ, नहा धो के आराम। लेट होने से तुम लोगों को फर्क तो नहीं पड़ता। आई डोंट थिंक करता है यार।
இது எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுருக்கிறது, போகும்போது எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். கடைக்கு வந்தோம், உள்ளே ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்களே கையிலே தயாரித்து மேட் பண்ணி வைக்கிறது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்குங்க. ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு வாங்கிடுங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இது 70 வந்து ஒர்த்து தான். இது 70க்கு ஒர்த்து. 70 ருபீஸ் வாங்குவோம். கையிலேயே செஞ்சது 70 ருபீஸ் ஒர்த்து. இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். பாட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் விளக்கு, இந்த காஃபி குடிக்கிற டம்ளர்ஸு, இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தீங்கன்னா அந்த பாட் செய்கிற இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பாட்ரி ஹவுஸில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ பாட்ரி ஹவுஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா இது நீங்கள் அதை செஞ்சு வாங்கிட்டு போங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பழங்காலத்து ஃபீலுக்கு கொண்டு போகிறாங்க எல்லாத்தையுமே உள்ளே வந்தால். வா பாய் முடைப்பவர் வீடு. ஓ, பாய் செய்கிறவங்களோட வீடு. எங்களோட பழைய வீடு இப்படி தான் இருக்கும். இப்போ தான் ஒரு ரீசெண்டாக தான் நாங்கள் வீடு கட்டினோம். ஒரு 6 to 7 years ஆச்சு. எங்கள் பழைய வீடு பார்த்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஐயோப்பா, என்னதான் மழை பெஞ்சு உள்ளே ஒழுகினாலும் இதில் கிடைக்கிற கூலிங் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது. ஆமாம், உள்ளே வந்து சில்லுன்னு இருக்குது. அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்குது. தெரியுது வெளியில் இருந்ததுக்கும் இப்போ உள்ளே வந்ததுக்கும். எங்கள் வீடு அவ்வளோ சில்லுன்னு ஜாலியாக இருக்கும். ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் என்னதான் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் வெயில் கீழே வரைக்கும் அடிக்கதான் செய்யுது. அடிக்குது எவ்வளோ சாம. பா, அந்த காலத்து ஃபீலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஐயனார் கோயில் வந்து மேலே ஒன்று இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. இந்துஸ் எல்லாம் வந்தீங்கன்னா யார் இருந்தாலும் ப்ரேயர் பண்ண, அது வேறு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெசவாளர் வீடு. பட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒர்க் போயிட்டுருக்கு போல் இருக்குது. உள்ளே போனால் இந்த சேலைலாம் தயாரிப்பாங்க, நெசவு பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே உள்ளே போனால் பார்த்துருக்கலாம். ஸோ அதையும் மூடி இருக்காங்க, தமிழ்நாட்டையும் மூடிட்டாங்க. எல்லாம் மூடி இருக்கு. மாட்டு வண்டி. தமிழ்நாடு முடிச்சிட்டோம். தமிழ்நாடு விட்டு பார்டர் போகிறோம். பார்டர் தாண்டி ஒரு எல்லையை தாண்டி இது பிரிட்ஜு மேலே. ஆமாம், பிரிட்ஜு மேலே போகிறோம் கடந்து. ரொம்ப அழகான இடம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்குலாமும் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற வீடு, நேச்சர்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போகலாம்.